ஹலோ கைஸ், ஐ மருண். சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்க. ரோபோட்டில் வந்து என்ன இருக்கும்? மெட்டல் ஆர்ம், வீல்ஸ், பிளாஸ்டிக் பார்ட்ஸ் இதெல்லாம் தானே இருக்கும். இது என்ன ஆச்சரியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க உருவாக்கி இருக்கிற ரோபோட் மிஷின்ஸ் மற்றும் லிவிங் செல்ஸுக்கு இடையிலான வேறுபாட்டை தகர்த்தெறியும் விதமாக ஒரு லிக்யூடு ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்க. என்னது லிக்யூடு ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். இந்த லிக்யூடு சாஃப்ட் ரோபோட் அதோட ஷேப்பை எப்படி வேணால் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த ரோபோட் அதோட சைஸை விட மிக குறுகிய துளைக்குள்ள அதனால் செல்ல முடியும். மிக சிறிய துளிகளாக பிரிந்து மீண்டும் ஒன்றாக ரீஅசம்பிள் ஆக முடியும். இந்த லிக்யூடு ரோபோட்டை பற்றி இப்போ உங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். கன்வென்ஷனல் ரோபோட் அதோட ஷேப்பை அதற்கேற்ப மாற்ற முடியாது. தின்னான ரோபோட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். பட் ஹை ப்ரெஷர் ஏற்படும் போது அந்த தின்னான ரோபோட் அதோட சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகிரும். இந்த ப்ராப்ளத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய கச்சோன் யூனிவர்சிட்டி மற்றும் சியோல் நேஷனல் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் இணைந்து ஃப்ளோ எபிலிட்டி ஆஃப் லிக்விட்ஸ் அண்ட் ரிஜிடிட்டி ஆஃப் சாலிட்ஸ், அதாவது திரவ பொருளின் பாயும் தன்மையும் திடப்பொருளின் வலிமையும் கொண்ட பார்ட்டிகல் ஆர்மடு லிக்விடு ரோபோட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த லிக்விடு சாஃப்ட் ரோபோட்டுக்குள்ள இன்டர்னல் எலக்ட்ரிக் காம்போனன்ட் ஆன கியர்ஸ், பேட்டரிஸ், மோட்டார் போன்ற எதுவுமே கிடையாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு மற்றும் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் மூலம் இந்த லிக்விடு ரோபோட் வந்து டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ரோபோட்டோட சென்டர்ல வந்து லிக்விடு மெட்டல் வந்து இருக்கு. அதன் மூலம் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து கிடைக்குது. ரோபோட்டுக்குள்ள வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை பயன்படுத்தி இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த லிக்விட் ரோபோட்ல இருக்கக்கூடிய மெயின் ஃபீச்சர் வந்து இந்த ரோபோட்டை சுற்றி இருக்கக்கூடிய டென்ஸ் லேயரான சூப்பர் ஹைட்ரோபோபிக் பார்ட்டிகல் தான். இந்த சூப்பர் ஹைட்ரோபோபிக் பார்ட்டிகல் வந்து இந்த லிக்விட் ரோபோட்டோட திரவ பொருளின் தன்மை வந்து பாதிப்படையாம இருக்க இது ஷீல்டு போல பயன்படுது. இதன் மூலம் தான் இந்த லிக்விட் ரோபோட் கம்ப்ரஸ் மற்றும் புல் பண்ணும் போது இந்த லிக்விட் ரோபோட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து கொலாப்ஸ் ஆகாம இருக்கு. இந்த லிக்விட் ரோபோட்டை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லிக்விட் பார்ட்டிகளை உரைய வச்சு சாலிட் ஐஸ் டெம்ப்ளேட்டா மாற்றுறாங்க. அப்புறம் அதன் மீது வாட்டர் ரீப்லண்ட் பார்ட்டிகளை கோட் பண்றாங்க. அப்புறம் அந்த ஐஸை மெல்ட் ஆக்கும் போது அப்போதைக்கு பார்ட்டிகல் ஆர்மடு லிக்விட் ரோபோட் வந்து தயாராகுது. இந்த டெக்னாலஜி மூலம் உருவான இந்த பார்ட்டிகல் ஆர்மடு லிக்விட் ரோபோட் வந்து அதோட ஷேப்பை எப்படி வேணா மாற்றிக்கொள்ள முடியும். அதோட சைஸை விட மிக குறுகிய துளைக்குள்ள செல்ல முடியும். மிக சிறிய துளிகளாக ஸ்மால் டிராப்லெட்டா பிரிந்து சென்று வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் ரீஅசம்பிள் ஆக முடியும். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த லிக்விட் ரோபோட்ல வந்து இருக்கு. இந்த லிக்விட் ரோபோட் வந்து ஃபியூச்சர்ல ஹியூமன் செல்ல முடியாத இண்டஸ்ட்ரியல் பைப் லைன்ல ஏதாச்சும் டேமேஜ் மற்றும் லீக்கேஜ் ஆனிச்சுன்னா அதை வந்து கண்டுபிடிக்க மற்றும் நேஷனல் டிசாஸ்டர் மற்றும் மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு மேஜர் ரெவல்யூஷனை இந்த லிக்விட் ரோபோட் வந்து ஃபியூச்சரில் கொண்டு வரும் அப்படின்ட்டு சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.